காற்றின் வாசம் கனவாய் வந்து கண்ணில் புது உலகம் தீண்டும். வணக்கம் நண்பர்களே, இது சாதாரண பாடல் இல்லை, இது மனிதன் பாடிய பாடலும் இல்லை, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆமாம், ஏஐ தான் இந்த பாடலை உருவாக்குச்சு. நான் ஸ்னோ ஏஐ யூஸ் பண்ணி லிரிக்ஸ்லேருந்து மியூசிக் வர ஃபுல் சாங் ஜஸ்ட் 5 மினிட்ஸில் க்ரியேட் பண்ணிட்டேன். நம்ப முடியலையா? அப்படின்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், நீங்களும் ஃப்ரீயாக உங்கள் சொந்த பாடலை க்ரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ சாங் க்ரியேட் பண்ண போகிறோம். ஏஐ மூலிமா எப்படி நம்ம சாங் க்ரியேட் பண்ணுறதை பார்க்கலாம். நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸில் ஸ்னோ ஏஐங்கிறது நீங்கள் டைப் பண்ணிக்காங்க. இந்த டூல்ஸ் மூலிமா தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சொந்தமான ஒரு சாங் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம எந்த விதமான சினிமா இதெல்லாம் எடுக்க போகிறதில்ல, நம்ம சொந்தமாக க்ரியேட் பண்ண போகிற சாங். ஸ்னோ ஏஐ பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இதுமாரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்காங்க. லோடாகி உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணுறது கேட்கும். மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சைன்இன்னு கேட்கும். நீங்கள் அந்த ஆப்ஷன் சைன்இன்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம மெயில் ஐடியோ டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் கூகுளில் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்காங்க. இதுமாரி டேட் ஆஃப் பர்த், மந்த்து, டேட்டு, இயர்லாம் கேட்கும். நீங்கள் மந்த்து கொடுத்துக்காங்க, என்ன மந்த்துன்னு, டேட்டு என்னன்னு கொடுத்துக்காங்க, இயர் என்னவோ கொடுத்துருக்குங்க. கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே அது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஓப்பன் ஆனோடனே இதுமாரி ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்காங்க. கொடுத்தோடனே நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாங் ரெடி பண்ணுறதுக்காக லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ChatGPTக்குள்ளே போய்க்கலாம். உங்களுக்கு எது மாதிரியான சாங் வேணும்னு சொல்லி நீங்கள் அதில் டைப் பண்ணி இதுமாரி லிரிக்ஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் தமிழில் கேட்டிங்கன்னா அதுக்கான லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ChatGPTலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ChatGPTயில் வேணாம், நான் சொந்தமாக லிரிக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோண்டிச்சுன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டே நீங்கள் ஸ்னோ ஏஐலே நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சாங்காக க்ரியேட் ஆகி வந்துடும். ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ChatGPTலேருந்து தான் லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம். நம்ம இயற்கையோட காதல் பற்றி நம்ம ChatGPT கேட்டிருக்கோம், அதுக்கான லிரிக்ஸ் வேணும்னு. ஸோ அதில் ஃபஸ்ட் பேராகிராஃப் பார்த்திங்கன்னா நம்ம காப்பி பண்ணிக்கிட்டோம். ஸ்னோ ஏஐயில் பார்த்திங்கன்னா அதை நம்ம பேஸ்ட் பண்ணி நம்ம இப்போ அது சாங்காக க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ ஸ்னோ ஏஐயில் வந்தாச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் சென்டரில் இருக்கிற ஆரஞ்சு கலர் டாட் க்ளிக் பண்ணோமா இனிமேல் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம லிரிக்ஸ் பேஸ்ட் பண்ண சொல்லும். ஸோ செகண்ட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம சாங்கோட பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் எது மாதிரியான மியூசிக் வேணும், பியானோ வேணுமா இல்லை எது மாதிரியான லிரிக்ஸ் வேணும், அது எது மாதிரியான மியூசிக் வேணும்னு சொல்லி நம்ம அது கீழே ஆப்ஷன் கேட்குது. நம்ம அதுவும் கொடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு சொந்தமாக கூட டைப் பண்ணிக்கலாம். மேலே சாங்கோட டைட்டில் கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்துருக்காங்க. கொடுத்தோடனே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ சாங் ரெடியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது சாங் லோட் ஆகி முடிக்கணும். ஸோ 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சாங் பார்த்திங்கன்னா இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ சாங்க்கு ஜெனரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு 2 பாக்ஸை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரெடி பண்ண சாங் தான். உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கிளிக் பண்ணோன்னே அந்த சாங் கிளிக் பண்ணோன்னே இதுமாதிரி ஆப்ஷன் காட்டுது. கீழே பார்த்திங்கன்னா டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துக்காங்க. அந்த டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தோன்னே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிற MP3 ஆடியோ அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே டவுன்லோடு எனிவே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாங் பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆனோடனே நீங்கள் ஃபைல்லே பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக எடுத்துக்கலாம். கண்ணில் புது